Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஈவினிங்ல வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்தியான ஸ்நாக்கும் கூட. அரிசி வச்சு பொரி அரிசி உருண்டை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் வந்து வானல் நல்லா சூடு பண்ணிக்கினேன். நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு கப்பு வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதை போட்டு இதுவே வந்து 2 பேட்சாக வறுத்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அது வறுத்து வராது. அதனால் வந்து தனித்தனியாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நிறையா செய்கிறவங்க நீங்கள் வந்து அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன்றதுனால அதை மொத்தமாகவே சேர்த்தே வறுத்துக்கிறேன். நல்லா அரிசியெல்லாம் பொரிஞ்சு வெள்ளையாக மாறின பிறகு நம்ம வந்து அதை தனியாக மாற்றிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியை. இப்போ உங்களுக்கு அந்த பொரியிற சத்தம் கேட்கும் பாருங்கள். அது நல்லா பொரிய விட்டு நல்லா ஒரு லைட் கலராக மாறுற வரைக்கும், ரொம்ப வந்து கரிஞ்சிற அளவுக்கு பண்ணாதீங்க. நார்மல் கலராகவே ஆக்கிக்கோங்க. கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே கலராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைவிடாமல் வறுத்து வச்சுருக்கேன். எதுவுமே தீயாமல் எல்லாமே ஒரே கலராக வந்திருக்கு. அரிசி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு எல்லாமே பொரிஞ்சு வந்துடணும். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அதுலேயே நானும் வந்து பாதி போல் வெல்லம் எடுத்துக்கேன். அதை சேர்த்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே நான் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கரைச்சி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கட்டிலாம் இல்லாமல் கம்பி பதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம கட்டி கரையிறதுக்காக தான் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. நம்ம வந்து அரிசியை வந்து சின்ன சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் வாங்க அரைச்சி காட்டுறேன். இப்போ இதை விடவே இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பதத்தை ஆக்கிக்கோங்க. இந்த பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனைக்காக நான் ஒரு 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து வெள்ளைப்பாகில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. நான் வந்து வெள்ளைப்பாகு தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு, ஒரு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விதம், 1 கப் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிடுறேன். இப்போ நான் வந்து 2 கப் தண்ணி வச்சுட்டேன். நம்ம இந்த நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அரிசி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்படி ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி போடாமல் பண்ணுவோமோ அது மாதிரி. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அது உடனே கட்டி பட்டுரும். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன்.
கட்டியெல்லாம் சேர்த்த உடனே எல்லாம் ஒன்றான உடனே நம்ம வந்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்றேன். நீங்கள் வந்து வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க. இதில் எந்த தூசியும் இல்லை. எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிடவே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாமல் நான் வந்து எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் பூ சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் போல் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். முக்கால்வாசி சேர்த்துட்டு கால்வாசி வைக்கிறேன், ஏன்னா உருண்டை மேலே நம்ம வந்து ஒட்டி எடுக்கிறதுக்காக. இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இதில் முந்திரி, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா எதுவும் சேர்க்க மாட்டாங்க. நல்லா இதில் வந்து தேங்காய் பூவெல்லாம் கலந்து விட்டுட்டு இதில் நான் கொஞ்சம் வாசனைக்காக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த சூட் லேயருக்குள்ளே சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் போல் நான் கையில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்காக, கையில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கிறத கொஞ்சம் ஆறி போன அளவுக்கு பாதி போல் ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி பிரிச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காவில் இதை அப்படியே டிப் பண்ணிடுங்க. நீங்கள் டிப் பண்ணுறதுனாலும் டிப் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போது சூப்பராக நம்மளோட பால்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்மளோட சீஃப் கெஸ்ட்டு யோஜித்து கொடுத்து பார்த்துருவோம், அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு வாங்க யோஜித்து கொடுப்போம். யோஜி இங்கே பாரு. சூப்பராக சாப்பிடவே இல்லை, டேஸ்ட்டாக இருக்குன்னு. இதெல்லாம் பொய்யிடா. இல்லை, நீங்கள் ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் சார். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உனக்கு பாருங்க எவ்வளோ பால்ஸ் செஞ்சு வச்சிருக்கானு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னால் சொல்ல முடியல,
நானா இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானும் எல்லாரும் சொல்கிறத வச்சு தான் இதை செஞ்சேன். செம டேஸ்ட்டாக வந்துருக்குங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய். எப்படி என்ன ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சின்ன திருப்பதி இருக்குல்ல, அங்கே ஒரு லட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அதே டேஸ்ட்டு அப்படியே அதே ஸ்மெல்லுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.